நீடிக்கப்பட்ட கடன் வசதி தொடர்பான 5வது மற்றும் 6வது மீளாய்வு செயல்முறைகளை நிறைவு செய்த சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் கொழும்பு மத்திய வங்கி கேட்போர் கூடத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் இன்று கலந்து கொண்டனர். கடன் திட்டத்துடன் தொடர்புடைய அடிப்படை உடன்பாட்டு கட்டமைப்பிற்குள் இலங்கைக்கு ஆதரவு வழங்கப்படுவதாக சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான தூதுக்குழு பிரதானி அவன் பபஜோஜு இதன்போது தெரிவித்தார். முதலில் நான் கூற வேண்டியது என்னவென்றால், அதிகரித்து வரும் எரிபொருள் விலை, மின்சார கட்டண அதிகரிப்பு மற்றும் ஏனைய தேவைகளால் இலங்கை மக்கள் நாளாந்தம் எதிர்நோக்கும் நட்டங்கள் குறித்து நாம் அறிவோம். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள போர் சூழலால் ஒரு பாரிய வெளிப்புற தாக்கம் ஏற்பட்டுள்ளது. அதனை நாம் அவதானமாக கையாள வேண்டும். தற்போது நாம் அரசாங்கத்தின் கொள்கையை குறித்து கலந்துரையாடி வருகின்றோம். எமது வேலைத்திட்ட கட்டமைப்புக்குள் அதன் இலக்குகள் மற்றும் முன்னுரிமைகளை அவ்வாறே பேணுவது குறித்து ஆலோசிக்கின்றோம். இந்த ஊடக சந்திப்பை போன்று எமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் மக்களுக்கு ஒரு செய்தியை வழங்க விரும்புகின்றோம். இந்த நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டம் இளைஞர்களால் இளைஞர்களுக்காக உருவாக்கப்பட்டது. இந்த திட்டத்தினூடாக பொருளாதார ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தல், பொருளாதாரத்துக்கு ஊக்கமளித்தல், ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை பாதுகாத்தல் மற்றும் நடுத்தர மற்றும் நீண்டகால அடிப்படையில் இலங்கையை வலுவான மற்றும் நிலையான வளர்ச்சியை நோக்கி இட்டுச் செல்வதுமே எதிர்பார்ப்பாகும். இந்த ஒருங்கிணைந்த மீளாய்வு IMF முகாமைத்துவம் மற்றும் நிறைவேற்று சபையின் அங்கீகாரத்துக்கு உட்பட வேண்டும். அதற்கு சில தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். மின்சாரம் மற்றும் எரிபொருளுக்கான செலவுகளுக்கு ஏற்றவாறு விலையை சீரமைக்கும் கட்டண முறை இருக்க வேண்டும். அத்துடன் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் பிரிவுகளை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளும் இருக்க வேண்டும். இரண்டாவது, இலங்கையின் நிதி பங்காளிகளிடமிருந்து நிதி உதவிக்காக உறுதிப்படுத்தல் கிடைக்க வேண்டும். இது முக்கியமான கடன் மறுசீரமைப்புடன் தொடர்புடையது. இந்த தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு நிறைவேற்று சபையில் அனுமதி கிடைத்த பின்னர் சுமார் $700 மில்லியன் இலங்கைக்கு கிடைக்கும். இலங்கை அரசாங்கம் மின்சார கட்டணம் மற்றும் சில பொருட்களின் விலைகளை அதிகரித்துள்ளது. இதற்கு மத்திய கிழக்கு போர் சூழல் மற்றும் உலக நிலைமைகள் காரணமாக அமைந்துள்ளன. எனினும் இந்த விலையேற்றங்கள் ஊடாக ஏழை மற்றும் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் மீது சுமை விழாத வகையில் எவ்வாறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பது குறித்த தெளிவான விளக்கம் இல்லை. இது குறித்து சர்வதேச நாணய நிதியமும் இலங்கை அதிகாரிகளும் கலந்துரையாடியுள்ளார்களா? மத்திய கிழக்கு போர் சூழல் மிகவும் பாரதூரமானது. நாம் அது குறித்து மிகுந்த அவதானத்துடன் இருக்கின்றோம். இந்த போர் நீடிக்கும் காலம் மற்றும் அது பரவும் விதம் என்பன இலங்கையின் வளர்ச்சி, ஏற்றுமதி, வருமானம் மற்றும் தொடர்புகளில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இதனாலேயே நாம் இதனை உன்னிப்பாக கவனித்து வருகின்றோம். கடந்த பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் இலங்கைக்கு ஏற்படும் மிகப்பெரிய தாக்கம் இதுவாக இருக்கலாம். நீங்கள் கூறியது போன்று மின்சார கட்டணம் மற்றும் எரிபொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளன. கடந்த 31ஆம் தேதி பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார கட்டணத்தை 11% அதிகரித்துள்ளது. நேற்று தேசிய கட்டமைப்பு முகாமைத்துவ நிறுவனம் மற்றொரு அதிகரிப்பை கோரியுள்ளது. நாம் நினைவில் கொள்ள வேண்டிய என்னவென்றால், இவ்வாறான மாற்றங்கள் அவசியமானவை. ஆனால் அவை சுமையை தாங்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே மட்டுப்படுத்தப்பட வேண்டும். மின்சார கட்டணம் அதன் செலவுக்கேற்ப சீரமைக்கப்பட வேண்டும். அதே போன்று இப்போது மின்சார சபை இல்லை, அதற்கு பதிலாக NSO வந்துள்ளது. அந்த நிறுவனமும் கடன் சுமையிலிருந்து விடுபட வேண்டும் மற்றும் நட்டமடையாத நிலைக்கு வர வேண்டும். கட்டணங்களை செலவுக்கு ஏற்ப மாற்றுவதன் மூலமே அரசாங்கத்தின் தலையீடுகளை குறைக்க முடியும். அவ்வாறு குறைக்கும் பொழுது முழு பொருளாதாரத்தையும் எதிர்மறையாக பாதிக்கும் விடயங்களையும் குறைக்கலாம். மேலும் இதன் மூலம் தரமான சேவை வழங்க தேவையான முதலீடுகள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த முடியும். இந்த தாக்கங்களை நாம் எதிர்நோக்கும் அதேவேளை மிகவும் பாதிக்கப்படக்கூடிய குழுக்களை எவ்வாறு பாதுகாப்பது என்பது தொடர்பிலும் அரசாங்கத்துடன் விரிவாக கலந்துரையாடியுள்ளோம். இலக்கு வைக்கப்பட்ட தற்காலிக நிவாரணங்களை வழங்கவும் குறைந்தளவு மின்சாரத்தை பயன்படுத்தும் குழுவுக்கு மேலதிக வாய்ப்புகளை வழங்கவும் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளது. இதன் மூலம் மின்சார கட்டண அதிகரிப்பு தன்னிச்சையாக நடைபெறாது என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஏனென்றால் சுமையை தாங்கக்கூடியவர்களுக்கு இதை செய்ய முடிந்தால் மற்றவர்களுக்கு தற்காலிகமாக நிவாரணம் வழங்க முடியும். இது குறித்து நாங்கள் தொடர்ந்தும் இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவோம்.